தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. ஜெஃப்ரி, மட்டக்களப்பு மாவட்டம் விவசாயத்துறைக்கு புகழ்பெற்ற ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. ஆம் ஜெனி, மட்டக்களப்பு மாவட்டம் விவசாயத்துறைக்கு புகழ்பெற்ற ஒரு இடமாக இருப்பினும் அண்மை காலமாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பான தகவல் ஒன்று இது. இலங்கையில் மரமுந்திரிகை செய்கை மேற்கொள்ளப்படும் இடங்களில் மட்டக்களப்பு மாவட்டமும் ஒன்றாகும். மரமுந்திரிகை பருவகாலம் தற்போது ஆரம்பித்துள்ள நிலையில் புதுக்குடியிருப்பு, கிரான்குளம், கிரான், களுவாஞ்சிக்குடி, திக்கோடை, தாந்தாமலை போன்ற பகுதிகளில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக மாவட்டத்தின் மரமுந்திரிகை செய்கையின் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடம் அதிக அளவு விளைச்சலை எதிர்பார்க்க முடியாதுள்ளதாக செய்கையாளர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இந்த வருஷம் மழையாலையும் வெயிலாலையும் பூவெல்லாம் கருகி இந்த முறை நட்டத்துக்கு போகுது மரமுந்திரி. இந்த மரமுந்திரியில நாங்கள் நீண்ட காலமாக செய்கையில் ஈடுபட்டு வருகின்றோம். மரமுந்திரியை செய்கையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 40, 50,000, 30,000 என்று ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வருமானத்தை பெற்று வருகின்றோம். கூடுதலாக இந்த முறை மழை எதிர்பாராம பல மாதங்கள் பெஞ்சதால பூக்கள் கருகினத்தாலேயும் கிளிகள் பாதிப்புகளாலேயும் கிளிகள் கூடுதலாக அடிச்சு சேதப்படுத்தினதாலேயும் இந்த முறை எங்களுக்கு கொஞ்சம் விளைச்சல் குறைவாக இருக்குது. இதுவேளை இம்முறை குறைந்த விலைக்கே தமது உற்பத்தியினை விற்பனை செய்ய முடிவதாக செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வருஷம் குறையத்தான் எடுக்காங்க. 180 ரூபாய்க்கு அப்படி எடுக்கிறாங்க. என்ன பருப்பும் படுதாயிட்டு அதன் காரணமாக 180 ரூபாய்க்கு நாங்க கொடுக்கோம். எங்களுக்கு இந்த முறை நட்டத்தெல்லாம் போகுது. மரமுந்திரிகை செய்கை ஊடாக அதிக வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற போதிலும் தற்போது விளைச்சல் குறைவாக உள்ளமையினால் குறைந்த அளவு வருவாயை கிடைப்பதாக செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எங்கள் செய்தி.